சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். காத் என்றால் ஒரு படை அல்லது ஏராளமாய் இருக்கிறது என்று அர்த்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம். காத் தனது தாய் சில்பாலின் முதல் குமாரனாவான். ஆனால் லேயாள் ஒரு படை அவனை பின்தொடர்வதாக விசுவாசித்தாள். சிறியதாக தோன்றிய காரியத்தில் ஏதோ ஒரு பெரியதை கண்டாள். சிறிய தொடக்கத்திற்கு அப்பால் பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும். பின்னர் நடக்கும் பெரிய காரியங்களை பார்க்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலியாவுக்கு சென்றார் என்று வாசிக்கின்றோம். கலிலியாவுக்கு போக 2 பாதைகள் இருந்தது. ஒன்று சமாரியா வழியாகவும் மற்றொன்று கர்மேல் மலை வழியாகவும் செல்கின்றது. யூதர்கள் ஒருபோதும் சமாரியா வழியாக போக மாட்டார்கள். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக போக விரும்பினார். கர்த்தர் தம்முடைய சீஷர்களிடம், நான் சமாரியா வழியாக போக முடிவு செய்தேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள், ஏன் நீர் அந்த வழியாக போக வேண்டும்? உணவும் தண்ணீரும் யார் தருவார்கள்? அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டி இருந்தபடியால் என்று வேதம் கூறுகிறது. காரணம் என்ன? ஒரு ஸ்திரீயின் பொருட்டு அவர் அங்கு சென்றார். சமாரியா முழுவதும் அதிர்ந்தது. ஒரே ஆத்மாவின் மூலம் அவர் முழு பட்டணத்தையும் வென்றார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5லிருந்து 8வது வசனம் வரை. பெருந்திரளான ஜனக்கூட்டத்தின் மூலம் கர்த்தர் அதிக கிரியை செய்கிறார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது தேவனுடைய வழி அல்ல. சிறிய காரியங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு நாள் எங்களை பார்க்க ஒரு மனிதர் கண்ணீரோடு வந்தார். அவர் கூறினார், தயவுசெய்து என் மனைவிக்காக ஜெபம் செய்யுங்கள், அவள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். அவர் ஒரு இந்து மனிதராக இருந்தார். நாங்கள் அவளை பார்க்க சென்று ஒரு சிறிய செய்தியை கொடுத்துவிட்டு ஜெபம் செய்துவிட்டு கிளம்பினோம். கர்த்தர் அந்த பெண்ணை குணமாக்கினார். அவளுடைய கணவன் மூலமாக அந்த பகுதியிலே அநேக மக்கள் கர்த்தரிடத்திலே வந்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி என்னை பார்க்க சென்னைக்கு வந்தாள். அவள் என்னிடம், தயவு செய்து என் கணவருக்காக ஜெபம் செய்யுங்கள், அவர் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார், மருத்துவர்களால் அவரை குணப்படுத்த முடியவில்லை. அவர்களுடன் சில நிமிடங்கள் மட்டுமே நாங்கள் ஜெபத்தில் இருந்தோம். ஒரு சிறிய செய்தியை மட்டும் கொடுத்துவிட்டு வந்தோம். பிறகு ஹைதராபாத் சேர்ந்த முழு குடும்பமும் ஐக்கியமாக எங்களிடத்தில் வந்தார்கள். 1950வது வருடத்தில் அவர்கள் என்னை ஹைதராபாத் வர சொல்லி கடிதம் எழுதினார்கள். இப்படிதான் கர்த்தர் அந்த நகரத்தில் ஒரு சிறிய காரியத்தின் மூலம் கிரியை செய்ய தொடங்கினார். பெரிய காரியங்களால் அல்ல. இதைதான் நாம் காத்திடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம்.